இந்த பராப வருடம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் வருடப்பிறப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று பிறக்கவிருக்கிறது. இதை முன்னிட்டு அடியனுடைய குருநாதர் சுகப்பிரம மகிழ்ச்சி அடியனுக்கு அருளிய அந்த வருடப்பிறப்பு பலன்களை அடியேன் குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, வயதானவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, உலக அரசியல், உலகத்திற்கு என்று பல பிரிவுகளாக ஷார்ட் வீடியோக்களாக பதிவிட்டு கொண்டு அருள்வாக்கியை பதிவிட்டு கொண்டு வந்தது. அந்த அடிப்படையிலே இந்த வருடப்பிறப்பானது பராப வருடத்தினுடைய பலன்களாக பகை, தோல்வி, அபகீர்த்தி, அவமானங்களெல்லாம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கு நான் அடியனுடைய குருநாதர் சுகப்பிரம மகிழ்ச்சியே அதற்கு பரிகாரத்தையும் அருளியிருக்கிறார். என்ன பரிகாரம் என்று சொன்னால், இந்த ராகு கேது என்கின்ற அந்த சர்ப்பத்தினுடைய பிடியிலே வருடம் இருப்பதனால் அந்த சர்ப்பங்களுக்குரிய தேவதைகளான அந்த விநாயகருடைய வழிபாடு, கேதுவுடைய தேவதையான விநாயகர், சாஸ்தா மற்றும் ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளையும், அந்த ராகுவுடைய தேவதையான துர்க்கை, அதுவும் சூரணி துர்கா, ரொம்ப அதிகமாக பிரச்சனை உள்ளவர்கள் வனதுர்கா போன்ற அந்த துர்க்கை வழிபாடுகளையும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மகாரண லக்னம் அமைந்த ரிஷப லக்னத்திலே மிருகசீர்ஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அமைந்திருப்பதனால் வாராகி, அதிலும் அக்னி வாராகி என்று சொல்ல. ஏன்னா இந்த செவ்வாய்க்கு அனலவன், கனலவன், சூரியனுக்கு அனலவன் பேர், செவ்வாய்க்கு கனலவன் என்று பெயர். எனவே இந்த கனலவனும் அனலவனும் சேர்ந்து இருப்பதனால் அந்த கணவனுடைய லட்சத்திலே, கணவனுடைய நட்சத்திரத்திலே அந்த ஆத்மா அமைந்து பெற்றதினாலும், அனலவனான சூரியன் அந்த மேஷத்திலே அந்த கேதுவுடைய நட்சத்திரம் அமைப்பெற்றிருப்பதனாலும், செவ்வாயுடைய வீட்டிலே கனலவன் வீட்டில் அமைப்பெற்றிருப்பதனாலும், அந்த அனல் என்று சொல்லக்கூடியவன் படுவதனால் அக்னி வாராகி என்கின்ற வாராகி, அதுவும் பஞ்சாக்னி வாராகி என்கின்ற போன்ற யாகங்களை செய்தால் அவர்கள் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அவர்கள் மட்டுமில்லாமல் அவருடைய குழந்தைகளும் அவருடைய குடும்பமும் நல்லதொரு வாழ்க்கையை அடைவார்கள் என்கின்ற அடிப்படையிலே பரிகாரத்தையும் சுகப்பிரம மகிழ்ச்சி இருக்கிறார். எனவே இவரிடம் அனைவரும் அந்த அக்னி வாராகி, அதுவும் பஞ்சாக்னி வாராகியும், துர்க்கை வழிபாடையும், சூழ்நி துர்கா வழிபாடுகளையும் முறைப்படி அடியனிடம் தொடர்பு கொண்டால் அந்த ஹோமங்களை எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்று வழிமுறை காட்டி உங்களுக்கு சுகப்பிரம மகிழ்ச்சி அருளால் அடியனை செய்வித்து உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க சுகப்பிரம மகிழ்ச்சியை இந்த பரிகாரத்தை அருள் இருக்கிறார்.